இந்த மாதிரி ஒருக்க சிக்கன் பிரியாணி செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் எப்போவுமே இதே தான் சாப்பிடுவீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லோரும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல்ல சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் மஞ்சள் தூள், மல்லித்தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா, இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் இஞ்சி பூண்டு, புதினா, மல்லி இலை கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அரிசி வேக வைக்க வேண்டிய பாத்திரம் எடுத்து அதில் தேவையான அளவு தண்ணியை விட்டுக்கோங்க. இந்த அரைச்சி வச்ச மிக்ஸை அதில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் பட்டை, பே லீஃப் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கோங்க. வாஷ் பண்ணி வச்சுருக்க அரிசியை ஆட் பண்ணுங்கள். ஒரு 90% குக் ஆகிற மாதிரி குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா பிரியாணி வைக்க வேண்டிய பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. நான் வந்து கீ விட்டுருக்கேன். நீங்கள் ஆயில் விட்டாலுமே பரவாயில்ல, கொஞ்சம் நிறையாவே விட்டுருக்கேன். ஏன்னா இனிமேல் இதில் தான் ஃபுல் பிரியாணி செய்ய போகிறேன். முதல்ல வந்து கேஷ்யூ கிஸ்மிஸை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஆனியனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதை ரெண்டையும் எடுத்து வச்சதுக்கப்புறமா நம்ம மசாலா போட்டு வச்சுருந்த சிக்கனை இதில் போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். சிக்கன் வந்து ஒரு 75% அளவு குக் ஆகிற மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்தால் போதும். இந்த டைமில் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் ஒரு தக்காளி, அப்புறமா ஒரு வெங்காயம் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. சிக்கன் ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா அந்த ஆயில் வந்து பார்க்கவே கொஞ்சம் மசாலா அந்த இதாகவே இருக்கும். அதுலேயே ஹோல் ஸ்பைஸ் ஆட் பண்ணுங்கள். நான் வந்து பட்டை, அப்புறம் பே லீஃப் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். எனக்கு ஹோல் ஸ்பைஸ் ஆட் பண்ணுறது பிடிக்காது. அதனால் அதுக்கப்புறமா இதில் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க, தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க, தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் கேப்பில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா மசாலாவாக மஞ்சள் தூள், மல்லித்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர், பிரியாணி மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் புதினா இலை ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் தயிர் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் மிக்ஸ் அப்புறமா ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணியிருக்கேன். அது கொஞ்சம் குக் ஆனதுக்கப்புறமா நம்ம ரைஸை மேலே தட்டி அதுக்கு கார்னிஷாக கேஷ்யூ கிஸ்மிஸ், அப்புறம் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ஆனியன், புதினா போட்டு ஒரு 10 நிமிஷம் தம் போட்டு எடுத்தாச்சுன்னா டேஸ்டியான பிரியாணி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள்.